அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து நம்ம இதில் புதுசாக வீடியோக்கள்லாம் நம்ம இதில் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இது மாதிரியான வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பதிவு பண்ணக்கூடிய வீடியோக்கள் அத்தனை பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இஞ்சி புளி மிளகாய் அப்படின்னு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து பச்சை மிளகாய். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பச்சை மிளகாய் கூட ஆனியன், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த ஆனியன் தக்காளி சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் புளி வந்து நல்லா கட்டியாக கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணியாக இருக்காமல் கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிளகாயை வந்து பச்சை மிளகாயை கீற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அது சீக்கிரம் ஃப்ரை ஆகும். அடுத்ததாக நம்ம வந்து இது வந்து வெங்காயம், நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒரு சுத்து, ரொம்ப குழையாமல் ஒரு சுத்து மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. அதில் வந்து நான் வந்து கடுகு, கொஞ்சம் முதல்ல உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இந்த கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை போடுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் அதை லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்காயம், தக்காளி அந்த இதையும் அப்படியே நம்ம வந்து அதை கொட்டிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பை பெருசாக வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கடைசியில் நம்ம வந்து இதில் புளியை கரைச்சி ஊற்றணும். இப்போ இந்த பச்சை மிளகா வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நாம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். சால்ட் பவுடர் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். கடைசியாக நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை வந்து அதில் கொட்டிடுவேன். நல்லா கட்டியாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் கொட்டிட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க. வச்சுட்டு நல்ல இது வந்து கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல தொக்கு நல்லா உருண்டு திரண்டு வரும். கொழுன்னு கட்டியாக வரும். அதுதான் வந்து தொக்கு, இஞ்சி புளி மிளகாய் தொக்கு. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. இஞ்சி புளி மிளகாய் தொக்கு
ஆல்மோஸ்ட் இதோட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு தனியாக இதுலேருந்து எடுத்துருவோம். இந்த இஞ்சி புளி மிளகாய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் தூத்துக்குடி சைட்லலாம் வந்து மிளகாய் ஒடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒடித்த மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஞ்சி புளி மிளகாய் தொக்கை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த இதை விரும்பி சாப்பிடுவாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த இஞ்சி புளி மிளகாயை வந்து தொக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காரமும் பார்த்திங்கன்னா சுருன்னு இருக்கும். அதனால தான் வந்து இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சுருன்னு கோவம் வந்துடும் எது சொன்னாலும். இப்போது இந்த இஞ்சி புளி மிளகாய் தொக்கு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.